பாராமேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ வந்து ஒரு பையனை வந்து இந்திக்காரனை கொண்டு போகணும்னு சொல்லி நான் வீடியோ பார்த்துக்கிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எத்தனை நாளைக்கு நடக்கும்? எத்தனை இருக்கும்? திருப்பணத்தில் ஒரு அஜித் குமார் கொண்டாங்க. லாக்கு தப்புன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டாங்க. ஒரு மாதம் பேசினீங்க மறந்துட்டீங்க. அடுத்து திண்டுக்கல் வரசங்கத்தில் வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு. அதை ஒரு மாதம் பேச்சு விட்டையே. அடுத்து இன்னொரு பையன் வந்து சாதி பிரச்சனை வந்து வெட்டி கொண்டாங்க. அதையும் மறந்துட்டீங்க. என்ன இவ்வளோ பஞ்சாயத்து இருக்கும்போது நீங்கள் வெடியை போட்டு என்ன பண்ண போகிறீங்க? போலீஸ்காரங்க கேட்கல, முதலமைச்சர் கேட்கல, என்ன எவனுமே கேட்கல. இதை பேசி என்ன பண்ண போகிறீங்க? வீடியோ போடுறத நிப்பாட்டிவிட்டு உங்கள் உயிரை சேஃப்டி பண்ணிக்கிட்டு கரெக்டாக இருங்க. நம்ம உயிரை சேஃப்டி பண்ணி கொஞ்சம் கரெக்டாக இருங்கண்ணா. எவனும் எதுவும் கேட்க மாட்டேன். நம்ம வீடியோ போடுறத விட வேஸ்ட்டு. என்ன நீ செத்தாலும் நான் செத்தாலும் கண்டிப்பாக வேஸ்ட்டு இது. என்ன எல்லாம் முதலமைச்சர் பேசுகிறைய, அமைச்சர் பேசுகிறைய, எல்லாத்தையும் பேசுகிறைய. பேசி என்ன பண்ண போகிறைய? ஒன்றும் ஆகாது. இந்த திருப்பணம் அஜிக்குமார் செத்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மாதத்தில் மறந்துட்டு போய்க்கே இருக்கும். இந்த இந்திக்கார பிரச்சனை வந்து ஒரு மாதத்தில் மறந்துட்டு போகும், அவ்வளோதான். நாளைக்கு நீ செத்தாலும் நான் செத்தாலும் ஒரு மாதத்தில் மறந்துட்டு போகும், அவ்வளோதான். பார்த்து வந்து ஓட்டு போடாச்சும் கரெக்டாக வந்து காசு வாங்காமல் வந்து யோக்கியத்துக்கு போடுங்க, சரியா? யோக்கியமாக போடுங்க. இல்லாட்டி நம்ம நாடு நல்லா இருக்கம்டாக்கா, நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கம்டாக்கா, எவனுக்கு ஓட்டு போடாமல் நோட்டாக்கு மொத்தம் போட்டு இந்திக்காரனை திருப்பி வெள்ளைக்காரனை கொண்டுக்காங்க. அப்போத்தே நல்லா இருக்கு நாடு. என்ன நீங்கள் வர பிராடக்காரங்க விஜய் இந்த மையத்தை பிடுங்க போகிறேன். ரசிகர் எத்தனை பார்க்கலாம். இப்போ விஜய் இந்த இந்திக்காரனை கொண்டதுக்கு என்ன பேசுனீங்க? நீங்கள் என்ன பதில் பேசுனீங்க? இப்போ எடப்பாடி கூட பேசிருக்காப்புல. இப்போ ஸ்டாலின் பேசியிருக்காப்லையா? விஜய் பேசியிருக்கானா? சீமான் பேசியிருக்கானா? எதுவுமே கிடையாதுண்ணா. நம்ம வந்து அடிமட்ட ஆளுங்க, ஏழைய கடைசி கஷ்டப்பட்டே ஆகணும், அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு ஓட்டு போடுறத சிந்திச்சு ஓட்டு போடுங்க. சிந்திச்சு ஓட்டு போடுங்க. காசு மட்டும் யார்ட்டையும் வாங்காதே, சரியா? பாராமேஜ். ஏன்னா விஜயகாந்த் அவர் அண்ணன் எண்ணத்தில் நான் போய்க்கிருக்கேன்னு. என்னால் முடியும், எங்கேயும் போக மாட்டேன், செய்ய மாட்டேன். என்னால் முடிஞ்சால் நல்லா பண்ணுவேன் கண்டிப்பாக. பாராமேஜ்.